பிரான்ஸில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வாகனம் ஓடுகின்ற ஒரு நபராக இருந்தால், நீங்கள் கைபேசி பயன்படுத்தி வாகனம் ஓடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு 135 ஈரோ தண்டப்பணமும் உங்களுடைய லைசன்ஸில் இருந்து 3 பாயிண்ட்ஸும் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் சொல்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கைபேசி பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாகனம் ஓடுகின்ற பொழுது உங்களுக்கான விபத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதன் காரணமாகவே இந்த சட்டம் அமுலுக்கு வருகிறது. ஏற்கனவே இந்த சட்டம் அமுலில் இருந்தாலும் இது வந்து 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் கைபேசி பாவிக்க இயலாது, கைபேசியில் தொட முடியாது, கைபேசியில் திரையில் வந்து முட்டை இயலாது, அதே மாதிரி SMS போட இயலாது, வீடியோ பார்க்க இயலாது. அதே மாதிரி நீங்கள் காதுக்குள்ள ப்ளூடூத் போட்டு கொண்டு கார் ஓட முடியாது, கையில் மணிக்கூடு கட்டி கையில் மணிக்கூட்டின் ஊடாக கூட அதில் கலைக்க முடியாது. இப்படி இத்தனை விஷயங்களும் வந்து சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவைகள் எல்லாமே நீங்கள் போலீஸார் தான் நின்று மறைச்சு செக் பண்ணுவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே AI தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்களின் ஊடாக சென்சர் பண்ணப்படுகிறது. சென்சர் பண்ணி உங்களுக்கான தண்டப்படம் உங்களுக்கு வீட்டுக்கு கடிதம் மூலம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் அண்மையில் எனக்கு கிடைச்ச ஒரு தண்டப்பணத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் 2 வாகனங்களுக்கு இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி விட்டு ஓடணும். இப்போ நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருந்துச்சுன்னு சொன்னால் 25 மீட்டர் இடைவெளியில் வாகனம் ஓடணும். 100 மீட்டர் ஸ்பீடில் ஓடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 50 மீட்டர் இடைவெளியில் வந்து வாகனம் விட்டு கிலோமீட்டர் இடைவெளி விட்டு ஓடணும் 50 மீட்டரில். இப்படி நீங்கள் யாராவது வாகனம் ஓடாமல் வாகனத்தோடு ஒன்றோடு ஒட்டிக்கொண்டு கொலை பண்ணிக்கொண்டு ஓடணும்னு சொன்னால் ஒன்றோடு ஒட்டிக்கொண்டு ஓடுவீங்களாக இருந்தால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 135 ஈரோ தண்டப்பணமும் 3 பாயிண்ட்ஸும் வந்து உங்களோட லைசன்ஸில் எடுக்கப்படும். இதை நான் அண்மையில் சந்தித்த விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இவ்வாறான விடயங்கள் எதிர்வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து சட்டத்துக்கு வர்றதுனால கைபேசி பாவிச்சுக்கொண்டு வாகனம் ஓடுவது, கைபேசியில் வந்து மெசேஜ் போட்டுக்கொண்டு வாகனம் ஓடுவது, வீடியோ பார்ப்பது, அதே மாதிரி ஹெட்ஃபோன் போடுறது, அதே மாதிரி கையில் மணிக்கூட்டில் ப்ளூடூத்தினூடாக கதைப்பது, இவ்வாறான விஷயங்கள் வந்து தடை செய்யுங்க. வாகனத்தில் இருக்கின்ற ப்ளூடூத்தில் கதைக்கிறது சம்பந்தமாக இதில் சொல்லப்படலை. அதை வாகனத்தில் இருக்கின்ற ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் கதைக்கலாம் ஆன்சர் பண்ணி. மற்றபடி நீங்கள் ஃபோனில் வந்து கையில் யூஸ் பண்ணி எந்த வேலையும் இனிமேல் செய்ய முடியாது. அவதானமாக இருங்க. 135 ஈரோ தண்டப்பணம், 3 பாயிண்ட்ஸ் உங்களுடைய லைசன்ஸில் போகும். நன்றி.